கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவனையும் அவரது ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் கிருபையும் சமாதானமும் நம் யாவருக்கும் பெருக கடவுது என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளிலும் நேற்றைய தினத்திலும் நம்ம பார்த்த பாடத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த லேவியராகமம் புஸ்தகத்துல தேவன் கட்டளையிட்ட இந்த அபிஷேகத்தை குறித்து இன்றைய நாளிலும் நம்ம பார்க்கலாம். அப்ப நேற்றைய தினத்துல என்ன நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா, பாருங்க, கடந்த வாரங்களாக அங்க ஆசாரியன் மற்றும் ஆசாரியனுக்குரிய அந்த ஒரு பிரதிஷ்டை செய்தலை நம்ம பார்த்தோம். அவர் எப்படியெல்லாம் அங்கே ஆயத்தமாய் அங்கே வந்து நிற்கணுங்கிறத நம்ம குறித்து நம்ம தியானித்தோம். அடுத்தது ஆசாரியனுடைய குமாரர்கள் 4 பேர் எப்படி அவங்க வந்து அங்கே தேவனுடைய ஆலயமாக அடையாளப்படுத்தக்கூடிய அந்த ஆசாரிய கூடாரத்தில் வந்து நிற்கக்கூடிய காரியத்தையும் அவங்க அபிஷேகம் பண்ணப்படக்கூடிய காரியத்தையும் நம்ம பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் அவங்க அபிஷேகம் பண்ணப்படும் போது அதற்கு பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த காளையை குறித்தும் நம்ம தியானிச்சிருக்கிறோம். அதனுடைய தலை, உடல்கள், அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் எல்லாமே நம்ம தியானிச்சோம். இன்றைய அதே மாதிரி தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது 2 ஆடுகள் குறித்து நம்ம பார்த்தோம். முதலாம் ஆடு நம்முடைய கர்த்தருக்காகவும் அவருடைய சரீரத்துக்காகவும் அங்க கொடுக்கப்படக்கூடிய சுகந்த வாசனையான அங்க பலியாக அங்க செலுத்தப்படக்கூடிய விஷயத்தை அங்க நம்ம பார்த்தோம். அப்ப தகன பலியாக அது செலுத்தப்பட்டுச்சு. ஆனால் 2வது ஆடு அங்க நம்ம பார்க்கும்போது அது பிரதிஷ்டைக்குரிய ஆடு அப்படின்னு சொல்லும்போது அது நம்ம பார்க்கிறோம். அது யாருக்காக அங்க பலி செலுத்தப்படுதுன்னு பார்த்தோம்னா அது சபைக்காக. அப்ப சபைக்காகன்னு சொல்லும்போது அப்ப அந்த ஒரு பிரதிஷ்டைக்குரிய ஜீவன்ல அங்க பாருங்க, அங்க காதுகள், வலது காது, வலது கை, வலது கால் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய வலது காதுன்னு சொல்லும்போது விசுவாசத்தை கேட்கிற விஷயத்தை அங்க குறிப்பிடுது. நம்முடைய வலது கரம் போது விசுவாசக்குரிய செயல்பாடுகளை குறிக்கிறது. வலது கால் அப்படின்னு சொல்லும்போது விசுவாசக்குரிய நடக்கைகளை அங்க குறிக்கிறதுங்கிறத கூட பார்க்குறோம். அப்படின்னு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும்னா, புதிய ஜீவனுக்குள்ளாக, புதிய விசுவாசத்துக்குள்ளாக, புதிய ஆவிக்குள்ளாக, புதிய வெளிச்சத்திற்குள்ளாக, புதிய கிறிஸ்துவாக வாழக்கூடிய அர்ப்பணிப்பின் ஜீவியத்தை ஜீவிக்கும்படியாக நேற்றைய தினத்துல தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அப்படி கற்றுக் கொடுத்ததன் பின்பதாக இப்ப அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டா, லேவியராகமம் புஸ்தகத்துல இப்ப அவங்க அடுத்த அந்த ஒரு அபிஷேகத்தினுடைய காரியங்கள்ல இப்ப இன்னொரு காரியத்தை அவங்க செய்யறாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அசைவாட்டும் பலியை குறித்து நம்ம முதலே பார்த்துட்டோம். இருந்தாலும் மீண்டும் அதை நம்ம இன்றைய நாளில் நம்ம கவனிக்கலாம். அசைவாட்டும் பலிகள் குறித்து, இதை குறித்து வசன பகுதிகள் நீங்க பார்க்கும்போது லேவியராகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26 முதல் 29 வரை உள்ள வசனங்களை வாசித்து கேட்கலாம். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 26 முதல். கர்த்தருடைய சந்நிதியில் வைத்திருந்த புளிப்பில்லா அப்பங்களின் கூடைகளுள்ள புளிப்பில்லா அதிரசத்தில் ஒன்றையும், எண்ணெயிட்ட அப்பமாகிய அதிரசத்தில் ஒன்றையும், ஒரு அடையையும் எடுத்து அந்த கொழுப்பின் மேலும் முன்னந்தொடையின் மேலும் வைத்து அவைகளை எல்லாம் ஆரோனுடைய உள்ளங்கைகளிலும் அவன் குமாரருடைய உள்ளங்கைகளிலும் வைத்து அசைவாட்டும் பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டி, பின்பு மோசே அவைகளை அவர்கள் உள்ளங்கையிலிருந்து எடுத்து பலிபீடத்தின் மேல் இருக்கிற தகன பலியின் மேல் தகனித்தான். அவைகள் சுகந்த வாசனையான பிரதிஷ்டை பலிகள். இது கர்த்தருக்கு தகன பலியானது. பின்பு மோசே மார்க்கண்டத்தை எடுத்து அதை கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டினான். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவிலே அது மோசேயின் பங்காயிற்று. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம பார்க்கும்போது இங்க இந்த அசைவாட்டும் பலிகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பாருங்க, இங்க ஒரு 3 வகையான காரியங்களை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஆரோனுடைய உள்ளங்கையிலும் அவனுடைய குமாரனுடைய உள்ளங்கையிலையும் வைத்து அதை அசைவாட்டும் பலியாக, டூ அண்ட் ஃப்ரோ அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. அதாவது என்னன்னா அசைவாட்டும் பலி. அப்படியாக நம்ம பார்க்கும்போது அப்ப இந்த எதையெல்லாம் அசைவாட்டும் பலியாக சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது புளிப்பில்லா அப்பங்கள், அந்த அப்பங்கள்ல ஒரு அப்பம் எப்படிப்பட்ட அப்பமா இருக்கணும்னா அதிரசத்தில் 1, புளிப்பில்லா அதிரசத்தில் 1. அடுத்ததாக வசனம் என்ன சொல்லுதுன்னா, எண்ணெயிட்ட அப்பமாகிய அதிரசத்தில் 1. 3வது விஷயம் ஒரு அடை. இந்த 3 காரியங்களையும்
என்ன பண்ணணும்னா அந்த அந்த கொழுப்பின் மேலும் முன்னன் தொடையின் மேலும் வைத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, இப்ப பாருங்க 3 வகையான அப்பங்கள் இருக்கு. முதலாவது அப்பம் அப்படின்னு சொல்லும்போது அது புளிப்பில்லா அப்பம்னு சொல்லிட்டாரு. 2வது அப்பம் பார்க்கும்போது எண்ணெய் இட்ட அப்பம்னு சொல்றாரு. 3வது பார்க்கும்போது அது ஒரு அடை அப்படிங்கிற விஷயத்த கொழுப்பு மற்றும் முன்னந்தொடையின் மேல் வைத்து அவங்க என்ன பண்ணணும்னா, இதை பலியா செலுத்துறது இல்லை. இதை என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது ஆரோனுடைய உள்ளங்கைகள் மற்றும் அவருடைய குமாரருடைய உள்ளங்கைகளில் வைத்து அசைவாட்டும் பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டி. அப்படின்னா பாருங்க, எப்ப இந்த அசைவாட்டக்கூடிய நிகழ்வு கம்ப்ளீட் ஆகுதோ அது வரையும் அவங்க அசைவாட்டிகிட்டே இருக்கணும். அப்படின்னா பாருங்க, மோசே அவைகளை அவர்களை உள்ளங்கையிலிருந்து எடுத்து பலிபீடத்தின் மேல் இருக்க தகனபடியின் மேல் தகனித்தான். அவைகள் சுகந்த வாசனையான பிரதிஷ்டை பலிகள். இது கர்த்தருக்கு தகன பலியானதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா அவங்க தேவனுக்காக அதை பிரதிஷ்டை பண்ண போறாங்க சுகந்த வாசனையாக. அப்ப அதுக்கு முன்னாடி இங்க என்ன பண்றாருன்னா, ஆரோனும் அவருடைய குமாரரும் என்ன பண்ணப்படுறாங்கன்னா, உள்ளங்கையில வைத்து அசைவாட்டக்கூடிய பலியாக அந்த அசைவாட்டுறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பின்பு மோசே என்ன பண்றாருன்னு பார்த்துட்டீங்கன்னா, கர்த்தருடைய சந்நிதியில அடுத்து என்ன பண்றாருன்னா, மார்க்கண்டத்தை எடுத்து அப்படின்னா அந்த விலங்கினுடைய மாம்சத்தை எடுத்து என்ன பண்றாருன்னா அசைவாட்டும் வழியாக அங்க அசைவாட்டினார் அப்படின்னு சொல்றாரு. இது பார்த்தீங்கன்னா மோசேனுடைய பங்காயிற்று அப்படிங்கிற ஆட்டுக்கடாவிலே மோசேயின் பங்காயிற்று அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப பாருங்க, அங்க கூடையில புளிப்பில்லா அப்பங்களை கொண்டு வந்து, அது புளிப்பு நமக்கு தெரியும். அது புளிப்பு எதற்கு அடையாளமா இருக்குங்க? பாவத்திற்கு அடையாளமாக இருக்குது. அப்ப புளிப்பில்லாத அப்படின்னு சொல்லும்போது இப்ப ஒரு புளிப்பில்லாத பாவம் இல்லாத ஒரு அப்பம். இந்த அப்பம் அது இன்னும் சரியா சொன்னா அதிரசம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க இங்கிலீஷ்ல கேக். இப்ப இந்த கேக் அப்படின்னா அது எதை அடையாளப்படுத்துதுங்க? புளிப்பில்லா அதிரசம் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய மூத்த சகோதரர் இதை குறித்து என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாரும் கிறிஸ்து இயேசு மனுஷரா இருந்தார் பாத்தீங்களா, அப்ப இருந்த மாம்ச பரிபூரணம் இன்னைக்கு நமக்கு நீதிமானாக்கப்படும்படியாக நமக்கு அப்ளை பண்ணப்பட்டிருக்கு. நம்மளாம் இன்னைக்கு அதன் மூலமா தான் நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். தேவன் முன்பதாக பலி செலுத்தும்படியாக அங்கீகரிக்கும்படியாக நாம் அவர் முன்னாடி நிற்பதற்கு தகுதியாக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நீதிமானாக்கப்படுதல். பாருங்க, வேதாமத்துல கூட பார்க்கிறோம், விசுவாசத்தினால் நீதிமான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இந்த நீதிமானாக்கப்படுதல் மூலமாக, அதுவும் இந்த நீதிமானாக்கப்படுதல் யாருக்குன்னு நீங்க ஸ்பெஷலா சொல்லும்போது, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவிக்குரியவர்களாக நடக்கக்கூடிய ஒவ்வொருவரிடத்திலையும் என்ன நிறைவேறுதாமா, நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறுதுங்களாமா அப்படின்னு அந்த பரிபூரணம் பிரகடனம் பண்ணுது அப்படின்னு அங்க குறிப்பிடுறாரு. மறுபடியும் சொல்றேன், இந்த புளிப்பில்லா அதிரசம், அதாவது ஆங்கிலத்துல கேக் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எதை அடையாளப்படுத்துதுன்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய மாம்சத்துல இருந்த பரிபூரணம் இன்னைக்கு நம்மள நீதிமானாக்குது. அந்த நீதிமானாக்கப்படுதல் மூலமாக, அதுவும் இந்த நீதிமானாக்கப்படுதல் யாருக்கு அப்ளை ஆகுதுன்னா, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவிக்குரிய ரீதியில் நடக்கக்கூடிய நம்மிடத்துல நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேற்றப்படுது. எப்படி நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில நியாயப்பிரமாணத்தின் நீதியை முழுமையாக நிறைவேற்றினாரோ, அந்த நீதியை இன்றைக்கு நீங்களும் நானும் நிறைவேற்றுறோமாமா. எப்படின்னு கேட்டோம்னா, கிறிஸ்துவினுடைய மாம்சத்தின் பரிபூரணம் இன்னைக்கு நமக்கு மேல அப்ளை ஆகுது. எப்படின்னா, விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படக்கூடிய அந்த நிலைமையில. அப்ப நீதிமானாக்கப்படுதல் மூலமாக இன்னைக்கு நம்மில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின் நீதி அங்க நிறைவேற்றப்படுது. அப்படின்னா எப்படி கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தான், நம்ம கடந்த பாடத்துல கூட பார்த்தோம், என்னன்னா பலிபீடத்தின் மேல முதல்ல பலியா செலுத்தப்படக்கூடிய முதல் ஆடு யார் தான்? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்ப அவரு அங்க பலியாக செலுத்தப்பட்டதுக்கு பின்பதாக தான் நம்முடைய பலிகளும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுது. அப்படின்னா அப்ப கிறிஸ்துவினுடைய அந்த பரிபூரணம் இன்னைக்கு நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம மேலேயும் அப்ளை ஆகுதாமா. நம்ம யாரும் பரிபூரணம் இன்னும் முழுமையா அடையல, மாம்சத்துல யாரும் இன்னும் பரிபூரணம் ஆகல, தேவன் முன்பதாக நிற்கக்கூடிய தகுதி யாரும் பெற்றுக்கொள்ளல. ஆனா கிறிஸ்துவினுடைய பரிபூரணம் நம்ம மேல நிற்கும் போது அங்க தேவன் என்ன பண்றாராமா, அதை கிறிஸ்துவுக்காக நம்மளுடைய பலிகளை ஏற்றுக்கொள்கிறார். அப்படிங்கிறது தான் இங்க நம்ம இந்த அசைவாட்டும் பலிகள்ல இருக்கக்கூடிய புளிப்பில்லா அதிரசம் அங்க குறிக்குதுங்கிறத நம்ம பார்க்கிறோம்.
ஏன்னா புளிப்பில்லாத அப்படின்னு சொன்னாலே பாவம் இல்லாத ஒரு பரிபூர்ணமான நிலைமையே இங்கே காட்டுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ அந்த பரிபூர்ணமான நிலைமை தான் இன்றைக்கு நமக்காக என்ன காரியங்கள் செய்யுதுன்னா, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடிய காரியங்களை நமக்காக நம்ம கூட இருந்து கிறிஸ்துவனுடைய நீதி, கிறிஸ்துவனுடைய பரிபூரணம் செய்கிறது அப்படிங்கிறத தான் இங்கே நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா அதுக்கு ஆதார வசனமாக நம்ம வாசிக்க வேண்டிய பகுதி என்னன்னு கேட்டோம்னா, ரோமர் 8:4 ரோமர் 8:4 மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். பாருங்க, மாம்சத்தின்படி நடவாமல் அப்படின்னா இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், விருப்பங்கள் இதன்படிலாம் நம்ம விரும்பாம நடக்காம ஆவிக்குரிய தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். எப்படி செய்தார்? அவருடைய பரிபூரணத்தை இன்னைக்கு நமக்காக அங்க தேவனுடைய கரங்கள்ல, நீதியின் கரங்கள்ல ஒப்பு கொடுத்துட்டார். அதனாலதான் இன்னைக்கு நம்மளால அங்க பலி செலுத்த முடியுதுங்கிறத கூட நம்ம புரிந்து கொள்றோம், அன்புக்குரிய சகோதர சகோதரர். சரி, அப்ப அசைவாட்டும் பலிகள்ல அடுத்த காரியங்கள் நீங்க என்னன்னு பார்க்கும்போது, எண்ணெயிட்ட அதிரசங்களில் ஒன்று. முதல்ல பார்க்கும்போது புளிப்பில்லா அதிரசங்கள் ஒன்று, இதுவும் புளிப்பில்லாததான். ஆனா எண்ணெய் இட்ட அதிரசங்கள் ஒன்று. எண்ணெய் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய மூத்த சகோதரர் என்ன சொல்றாருன்னா, நம்மை பரிசுத்தப்படுத்துகிற அல்லது நம் உள்ளத்தில் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியை தான் அடையாளப்படுத்துதுன்னு சொல்றாரு. பாருங்க, எண்ணெய் அங்கனாலே பரிசுத்தாவி தான் அங்க பழைய ஏற்பாட்டுல அங்க அடையாளப்படுத்து. அப்படின்னா நம்மை பரிசுத்தப்படுத்துகிற நம் உள்ளத்தில் வாசம் செய்கிற பரிசுத்தாவி தான் இங்க அடையாளப்படுத்துது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படின்னா இப்படிப்பட்ட இரண்டாவது ஒரு அதிரசம். மூன்றாவது பார்க்கும்போது அடை அப்படின்னு சொல்லும் போது அது எதை குறித்து சொல்லப்படுதுன்னா, அது விசுவாசத்தை தான் அடையாளப்படுத்துது. அப்ப இந்த அடை அப்படின்னு சொல்லும் போது அந்த விசுவாசம்னா எப்படிப்பட்ட விசுவாசம்? வெறுமனே விசுவாசமா அப்படின்னு கேட்டா, கணம், மகிமை, அழியாமை குறித்துதான மகா அருமையும் மேன்மையுமான வாக்குத்தத்தங்கள் மீதான விசுவாசம் தான் இங்க குறிப்பிடுது இந்த அடை. மகா அருமையும் மேன்மையுமான வாக்குத்தத்தங்கள் எதை குறிப்பிடுதுன்னு கேட்டோம்னா, கணம், மகிமை, அழியாமை குறித்ததான இந்த வாக்குத்தத்தங்கள் மேல நம்ம எந்த அளவு விசுவாசம் வச்சிருக்கிறோமோ அதுதான் அடை. அப்ப இந்த மூன்று காரியங்கள் சொல்லும் போது நம்ம முதலே பார்த்துட்டோம், புளிப்பில்லாத அதிரசம் அப்படிங்கும்போது ஒரு பாவம் இல்லாத ஒரு நிலைமை, அந்த ஒரு பூர்ணமான நிலைமை, அது கிறிஸ்துவனுடைய பூர்ணமான நிலைமை. அதையும் அது நமக்குள்ள இருக்குது. அது இருந்ததுனாதான் நம்ம யாருங்க? ஒரு நீதிமானாக்கப்பட்ட ஒரு நிலைமை. அடுத்தது நமக்குள் வாசம் செய்யக்கூடிய பரிசுத்த ஆவி, இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விசுவாசம். எப்படிப்பட்ட விசுவாசம்? கனம், மகிமை, அழியாமை குறித்ததான மகா அருமையும் மேன்மையுமான வாக்குத்தத்தங்கள் மீதான விசுவாசம். இந்த மூன்றும் நம்ம இடத்துல காணப்படும் போது, முதலாவது நான் மறுபடியும் சொல்றேன், நமக்குள்ள என்ன இருக்கணும்? பரிபூரணம், கிறிஸ்துவின் பரிபூரணம். அவர் மனுஷனா வாழ்ந்து நமக்காக அவர் விட்டுட்டு போன, இன்னும் நமக்கு புரியுற மாதிரி சொன்னா பாருங்க, இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவன் மரிப்பானா வாழ்வான். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? நமக்காக அதை ஒப்பு கொடுத்ததன் விளைவாக அவர் மரிச்சிட்டார். அப்படின்னா அந்த பரிபூரணம் இன்னைக்கு நமக்காக செயல்படுது. அந்த பரிபூரணம் நமக்குள்ள காணப்படணும். இதுதான் முதலாவது விஷயம். ரெண்டாவது, எண்ணெயிட்ட அதிரசம் சொல்லும் போது பரிசுத்த ஆவி நமக்குள்ள காணப்படணும். பரிசுத்த ஆவியும் எப்படிப்பட்டது? புளிப்பில்லாத ஒரு அப்பம். ஆனா எண்ணெயிட்ட அப்படின்னு சொல்லும் போது அது பரிசுத்த ஆவி எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை அங்க குறிப்பிடுது. மூன்றாவது அடைன்னு சொல்லும்போது அதுல நிறைய விஷயங்கள் அங்க சேர்க்கக்கூடிய விஷயங்கள், அதாவது கணம், மகிமை, அழியாமை குறித்ததான மகா அருமையும் மேன்மையுமான வாக்குத்தத்தங்கள் மீதான விசுவாசம். இந்த மூன்று விஷயங்களும் நமக்குள்ள காணப்படணும். அப்ப காணப்படும் போது இந்த மூன்று விஷயங்கள் தான் அங்க என்ன பண்ணப்படுதுன்னா, டு அண்ட் ஃப்ரோ, அல்லது ஒரு அலைகள் போல என்ன பண்ணப்படணும் அப்படின்னு கேட்டோம்னா, அசைவாட்டப்படணும். அசைவாடுதல் அப்படின்னு சொன்னா ஒரு அலை மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வர்றது. அப்படியாக அங்க தேவனுடைய ஆலயத்துக்குள்ள, இன்னும் சரியா சொல்லும்போது ஆலயம் சொல்லும்போது அந்த மகா இது பிரகாரத்துல அங்க என்ன பண்ணப்படும்னா அங்க அசைவாட்டப்படும். இப்படி அசைவாட்டப்பட்டு கொண்டே இருக்கணும். எப்ப வரைனா? தேவன் அங்கீகரிக்கும் காலம் வரை. அதாவது இதை குறிச்சு மூத்த சகோதரர் என்ன சொல்றாருன்னா, பாருங்க, அர்ப்பணிப்பின் ஜீவியத்தின் பலியானது குறிப்பிட்ட காலத்தில் நிறைவேறாமல் அது மரணம் வரை தொடரும்ங்கிறார். இந்த அர்ப்பணிப்பின் அசைவாட்டும் பலிகள் அர்ப்பணிப்பின் ஜீவியத்தின் பலிகள் கொஞ்ச காலத்துல முடிஞ்சிடாது, அது மரணம் வரை கண்டினியூவாவே இருக்குமாம். அதான் இந்த அசைபாட்டும் பலிகள் அடையாளப்படுத்துதுன்னு சொல்றாரு.
இன்னும் சொல்லும்போது நம்முடைய உள்ளங்கையில வைத்து ஏன் அசைவாட்டணும்? ஏன் நீங்க வேற ஏதாவது துணியில வச்சு அசைவாட்டலாம், வேற ஏதாவது இருக்கு. ஆனா உள்ளங்கையில வச்சு ஏன் அசைவாட்டணும்னா, பாருங்க அது கூட அங்க என்ன விளக்கம் குடுக்குறாருன்னா, தேவனுடைய ஊழியத்திற்காக நமது அனைத்து வல்லமைகளும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படும் வரை பலி செலுத்தப்பட வேண்டுமாமா. அதைத்தான் இந்த உள்ளங்கையில வச்சு அசைவாட்டுற விஷயம் அங்க அடையாளப்படுத்துது அப்படிங்கறத அங்க காட்டுறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க இந்த அசைவாட்டுதல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இப்பதான் என்ன நடக்குதுங்கிறத அந்த லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 30ல இருந்து 32 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். லேவியராகமம் 8:30. மோசே அபிஷேக தைலத்தை பலிபீடத்தின் மேலிருந்த ரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும் அவன் குமாரர் மேலும் அவர்கள் வஸ்திரங்கள் மேலும் தெளித்து ஆரோனையும் அவன் வஸ்திரங்களையும் அவன் குமாரரையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் பரிசுத்தப்படுத்தினான். பின்பு மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் நோக்கி, நீங்கள் அந்த மாம்சத்தை ஆசரிப்பு கூடார வாசலிலே வேவித்து ஆரோனும் அவன் குமாரரும் அதை புசிப்பார்களாக என்று கட்டளையிட்டிருக்கிறபடியே அங்கே அதையும் உங்கள் பிரதிஷ்டை பலிகளுள்ள கூடையில் இருக்கிற அப்பத்தையும் புசித்து மாம்சத்திலும் அப்பத்திலும் மீதியானதை அக்கினியிலே சுட்டெரித்து. பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பதான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். மோசே அபிஷேக தைலத்துல கொஞ்சம் எடுக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, பலிபீடத்தின் மேல இருந்த ரத்தத்துல இருந்து கொஞ்சம் எடுக்கிறார். நல்லா கவனிங்க அந்த வசனத்தை கொஞ்சம், ஏன்னா அப்படியே படிச்சுட்டு போயிட வேண்டாம். மோசே அபிஷேக தைலத்திலிருந்து கொஞ்சம் எடுத்துறாரு, பலிபீடத்தின் மேல இருந்த ரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து அப்படிங்கிறாரு. இப்ப ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஆரோன் மேல், அவன் வஸ்திரங்கள் மேல், அதே மாதிரி ஆரோனுடைய குமாரர்கள் மேல் மற்றும் அவருடைய வஸ்திரங்கள் மேல் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது தெளித்து இப்பதான் என்ன பண்றாருன்னா பரிசுத்தப்படுத்துகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க அதுக்கப்புறம் தான் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, அந்த சுடப்பட்ட அந்த அதாவது இப்ப ஆடு அங்க கொல்லப்பட்டுச்சு, அதனுடைய மாம்சங்கள் உங்களுக்குன்னு இருக்குது பாத்தீங்களா பங்கு, அந்த பங்கை நீங்க என்ன பண்ணுங்க, ஆசாரிப்பு கூட வாசலை விட்டு வெளியில போகக்கூடாது, உள்ளுக்குள்ளேயே நீங்க என்ன பண்ணுங்க, அதை வேவித்துன்னு வரும், அதை வேவித்து நீங்க என்ன பண்ணுங்க, ஆரோடும் அவருடைய குமாரனும் அதை புசிப்பீர்களாக அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய பலிகள்ல கூடையில் இருக்கிற அப்பத்தையே புசித்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மிச்சம் மீதி இல்லாம அதை என்ன பண்றாங்க, அக்கினியில சுட்டெரிக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப பாருங்க இங்க நம்ம கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக நம்ம ஒரு பாடத்துல பார்க்கும்போது கூட ஒரு கேள்வி கேட்டு இதுக்குரிய விளக்கமாக நம்ம சொல்லியிருந்தோம். என்னன்னா, நம்முடைய நம்முடைய அபிஷேகம், நம்ம அபிஷேகம் பெற்றிருக்கிறோமா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? ஒரு வேளை அபிஷேகம் பெற்றிருந்தோமானால் அபிஷேக தைலமும் நம்முடைய ரத்தமும் என்ன இருக்கணும், நம்முடைய ஜீவனும் அங்க அபிஷேக தைலம் அடையாளப்படுத்தக்கூடிய பரிசுத்தாவியும் என்ன ஆயிருக்கணும், மிக்சிங் ஆயிருக்கணும். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தாவி அங்க நம்முடைய ஆவியோடு சாட்சி கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் அங்க பார்க்கும்போது அங்க ஆசீர்வதிக்கக்கூடிய அல்லது அபிஷேக தைலத்தையும் அந்த ரத்தத்தை தெளிக்கக்கூடிய ஒரு பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கும். அப்படின்னா இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னா, இதுவரை நம்ம நீதிமான் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இருந்துட்டு இருந்தோம். ஆனா இப்பதான் என்ன நிலைமைக்கு வருவோம்னா, ஒரு பரிசுத்தவான் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அங்க தேவனால் அபிஷேகம் பண்ணப்படுவோம்ங்கிறத தான் நம்ம இங்க புரிந்து கொள்றோம் இந்த இடத்துல. பாருங்க அப்படின்னா பிரதர், அப்ப அபிஷேக தைலம் எதற்கு அடையாளமா இருக்கிற நமக்கு தெரியும், நம்மை மேற்கொள்கிற அல்லது தத்தெடுக்கிற பரிசுத்தாவி அப்படிங்கிற வார்த்தை, அடாப்ஷன் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன்ங்கிற வார்த்தை ஆங்கிலத்துல இருக்கு. அப்ப ரத்தம் அப்படின்னு சொன்னோம்னா, அது இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி யாருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை தான் இது அடையாளப்படுத்துது. மூன்றாவது விஷயம்னா தெளித்து அப்படின்னு சொல்லும்போது பாருங்க, இன்னைக்கு நாம நம்முடைய பிரியமானவர்களுக்குள்ளாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத இது அடையாளப்படுத்துது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஏன்னா கிறிஸ்துவனுடைய ரத்தமும் அபிஷேக தலையிலும் அடையாளப்படக்கூடிய பரிசுத்த ஆவியும் ரெண்டும் மிக்சிங் ஆனாதான் நமக்கு என்ன கிடக்குது அப்படின்னா, இந்த ஒரு பரிசுத்தமாகக்கூடிய ஒரு நிலைமை கிடைக்குதுங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி அப்படின்னா இப்ப ஆரோனும் அவருடைய குமாரனும் என்ன பண்றாங்கன்னா, அந்த மாம்சத்தை சமைச்சு, ஆர்சி பைபிள்ல சமைத்துன்னு இருக்கு, நம்ம புரொட்டஸ்டன்ட் பைபிள்ல வேவித்துங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப என்ன பண்றாங்க, அப்பத்தை புசிக்கிறாங்க. அப்படின்னா உடனே இதை குறித்து அது என்ன பிரதர், இந்த மாம்சத்தை புசிக்கிறதுக்கு ஏதாவது நிழல் இருக்கான்னு கேட்டா,
டேபர்நாக்கல் ஷேடோஸ் 47ல நம்முடைய மூத்த சகோதரர் என்ன சொல்றாருன்னா, உண்ணும்படி ஆயத்தப்படுத்துவதற்காக தான் இந்த அப்பம், மீதி எதுவும் இருக்கக்கூடாது, மற்றபடி இதுல எந்த நிழலும் கிடையாதுன்னு சொல்றாரு. அப்படின்னா சரி மீதமானதை சுத்தரிக்கணுமே அப்படின்னு கேட்டா அதுக்கு இருக்கு. என்னன்னு கேட்டோம்னா, நாம் முற்றிலும் முழுமையாக தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, நம்ம கொஞ்ச நேரம் கூட நம்முடைய கொஞ்ச வல்லமைகள் கூட வீணாக்கப்படக்கூடாதாம். அப்படின்னா ஒரு வேளை ஃபோன் பார்க்குறேன், கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறேன், கொஞ்ச நேரம் விளையாடுறேன், கொஞ்ச நேரம் நான் வந்து மற்ற வேலைகள் நான் செய்யறேன் அப்படின்னு நீங்க ஒரு வேளை இருந்தீங்கள் என்றால், தேவன் சொல்றாரு, நீ முழுமையா அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறப்பா, உன்னுடைய வல்லமையும் சரி, உன்னுடைய நேரமும் சரி, கொஞ்சம் கூட வீணாகக்கூடாதுங்கிறாரு. முழுவதும் அர்ப்பணிப்பு, முழுமையான முழு உள்ளத்தோடும், முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும் நீங்க தேவனுக்கு அன்பு செய்கிறீங்களா இல்லையாங்கிறது தான் நமக்குரிய சோதனையே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சரி, அப்படின்னா அடுத்த வசனத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 33 முதல் 36 வரை வாசிருங்க. பிரதிஷ்டையின் நாட்கள் நிறைவேறும் வரைக்கும் 7 நாள் ஆசரிப்பு கூடார வாசலை விட்டு புறப்படாதிருங்கள். 7 நாளளவும் நீங்கள் பிரதிஷ்டைப்படுத்தப்படுவீர்கள். இன்று செய்தது போல உங்கள் பாவ நிவர்த்திக்காக இனிமேலும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். நீங்கள் சாகாதபடிக்கு 7 நாள் இரவும் பகலும் ஆசரிப்பு கூடார வாசலில் இருந்து கர்த்தருடைய காவலை காக்க கடவீர்கள். இப்படி நான் கற்பிக்கப்பட்டேன் என்றார். கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்ட எல்லா காரியங்களையும் ஆரோனும் அவன் குமாரரும் செய்தார்கள். பாருங்க, இங்க பிரதிஷ்டையின் நாட்கள் நிறைவேறும் வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பதில் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா, அங்க நம்முடைய பிரதிஷ்டை நாட்கள் எத்தனை நாள்? மரணம் வரை அந்த பிரதிஷ்டை நாட்கள் தான் சொல்றாரு. மரணம் வரையும் நீங்க என்ன பண்ணுங்க, பிரதிஷ்டை நாட்கள் தான். அப்படின்னா இந்த 7 நாள் அப்படின்னு சொல்லுது, அந்த 7 நாள் அப்படின்னு சொல்றது எதை பத்தி சொல்றாரு அப்படின்னு கேட்டோம்னா, தேவனுடைய ஊழியத்துக்காக முழுமையாக நம்முடைய அனைத்து நேரங்களும் அர்ப்பணிக்கப்பட்டு இருக்கிறோமே அப்படின்னா, அந்த 7ங்கிறது ஒரு முழுமையான எண், ஒரு பரிபூர்ணமான எண். அப்படின்னா இந்த பரிபூர்ணமான காலம் முடியும் வரை, அப்படின்னா நம்முடைய மரணம் வரை நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், ஆசரிப்பு கூட வாசலை விட்டு புறப்படாதீர்கள். அப்படின்னா பலி செலுத்தணும், தேவன் கொடுக்கிற உணவை சாப்பிடணும், பலி செலுத்தணும், தேவன் கொடுக்கிற உணவை சாப்பிடணும். இதுதான் அந்த ஆசாரியருடைய வேலை. ஏன்னா இங்க அதுதான் 7 நாளாலும் நீங்கள் பிரதிஷ்டைப்படுத்தப்படுவீர்கள்னா, ஒவ்வொரு நாளுக்கும் நம்ம என்ன பண்றோம், பிரதிஷ்டை பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இனிமேலும் நீங்க இந்த மாதிரி செய்யணும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். அப்படின்னா அடுத்த விஷயம், நீங்க ஒருவேளை இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிங்க, நீங்கள் சாகாதபடிக்கு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன சாவு இருக்குங்க, 2ஆம் மரணம். அப்ப 2ஆம் மரணத்துக்குள்ள நம்ம போகக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய மரணம் வரை இரவும் பகலும் ஆசாரிப்பு கூடார வாசல்ல இருந்து கர்த்தருடைய காவலை காக்க கடவீர்கள், மற்றபடி வெளியில போகக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு கட்டளை கொடுக்கப்பட்டாச்சு. அப்படின்னா இன்னைக்கு இந்த ஆசாரியர்கள் வந்து அபிஷேகம் வந்து எப்படி நடக்குதுங்கிறத தான் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிறோம், இந்த பாடங்கள் தொடர்ந்து நம்ம பார்க்கறது மூலமா. அப்ப இந்த பாடங்கள்ல கடைசியா நம்ம கற்றுக்கொள்ற விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, இங்க அபிஷேகம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டாச்சு, ஆனாலும் முழுமையா பிரதிஷ்டைன்னு சொல்லும் போது நம்முடைய மரணம் வரை நம்ம அனுதினமும் பிரதிஷ்டை பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறோம், அந்த நாட்கள் நிறைவேறும் வரைக்கும். இன்னும் சொல்லும்போது 7 நாள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பரிபூர்ண நாட்கள். அந்த நாட்கள்ல நீங்க ஆசரிப்பு கூடார வாசலை விட்டு புறப்படாதிருங்கள். ஏன்னா நீங்க இப்ப 7 நாளாலும் நீங்கள் பிரதிஷ்டைப்படுத்தப்படுவீர்கள் அப்படின்னு நாங்க வசனம் சொல்லுது. சரி, அப்ப பிரதிஷ்டை பண்ணப்படுவோம்னா எப்ப வரையும், மரணம் வரை. அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, நம்ம முதலே சொன்னது போல இங்க பாருங்க, அங்க அபிஷேகம் பண்ணப்படுதல்ல நீங்க கவனிச்சு பார்த்துட்டீங்கன்னா நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க படிச்சு பாருங்க. அதுல கடைசி ஸ்டெப் பாருங்க, என்னுடைய காதுகள், என்னுடைய கைகள், என்னுடைய கால்கள் எல்லாமே தேவனுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லும்போது இங்க நான் தேவனுக்காக அங்க பலி செலுத்துவது தான் என்னுடைய நோக்கம், அதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அதுக்கு தான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை அங்க பாருங்க, கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலும் அபிஷேக தைலத்தினாலும் நிறைந்து நான் இங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன்னா யோசிச்சு பாருங்க, இனி நான் வந்து எங்க போறதுக்கு அனுமதி இல்லை, உலகத்திற்கு போறதுக்கு அனுமதி இல்லை. என்னை பார்க்கறதுக்கு உலகத்துல இருந்து எல்லா ஜனங்களும், இஸ்ரேல் ஜனங்கள் வெளியில வந்து அங்க காத்திருக்கிறாங்க. ஏன்னா நீங்க சபையெல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வர செய்யணும் அங்க கடைசி கட்டளை. அப்படின்னா அங்க எல்லாரும் இதை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க, ஆனால் எனக்காக அவங்க காத்திருக்கிறாங்க.
அவங்களுக்காக இப்ப நான் காத்திருக்கல. என்னுடைய வேலை என்ன? நான் தேவனுடைய ஊழியம் செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த ஊழியத்துல பலி செலுத்துறேன். பாவம் ஏதாவது செஞ்சுட்டேன்னா உடனே பாவ நிவாரணம் செலுத்துறேன். மீண்டும் நான் பலி செலுத்துறேன். இதுதான் என்னுடைய வேலை. ஒருவேளை தேவனுக்கு வரக்கூடிய பலிகள்ல எனக்கு தேவன் என்ன கொடுக்கிறாரோ அதை நான் உணவா உட்கொள்றேன். என்னுடைய பங்கை. மற்றபடி நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள்லையும் தேவனுக்கு பலி செலுத்துவதற்காகவே நான் எல்லா காரியங்களையும் செய்யறேன். இதுதான் இங்க வேலை. இந்த ஆசாரியர்கள் இப்ப அபிஷேகம் கடை மரணம் வரை அங்க செலுத்தப்பட்டு செய்து கொண்டே இருக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்தை விட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, வெளியில போகக்கூடாது அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம அந்த பாடத்துல பாக்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படியாக நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா, தேவனால் கட்டளையிடப்பட்ட பிரதிஷ்டை அப்படிங்கிற 8ஆம் அதிகாரத்தை முழுமையாக நம்ம தியானிச்சிட்டோம். அப்ப இந்த 8ஆம் அதிகாரத்துல ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கூட நீங்க கேட்கலாம். நம்ம அதுக்குரிய விளக்கத்தை கொடுக்குறோம். ஒருவேளை தெரியலன்னா கூட படிச்சு நம்ம சொல்றோம். தொடர்ந்து வரக்கூடிய வாரங்கள்ல 9ஆம் அதிகாரத்தை நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம். தேவன் தாமே மகிமைப்படுவாராக. ஆமென்.